ஹலோ சோல்ஜர்ஸ். ரொம்ப நாளாக வீடியோ போடுறதுக்கு சாரி சோல்ஜர்ஸ். என்னால் என்னால் போட முடியல. பட் இனிமேட்டுக்கு என்னால் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நிச்சயம் கன்சிஸ்டண்ட்டாக போடுவேன் சோல்ஜர்ஸ். இன்னைக்கு லெக்சரில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டாப்லர் எஃபெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். டாப்லர் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த சைடு கை காமிச்ச ஒரு கிராஃபிக்ஸும் இந்த சைடு கை காமிச்ச ஒரு கிராஃபிக்ஸும் கொடுக்கறதுக்கு ஆசை தான். பட் என் லேப்டாப் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணுவானான்னு தெரில. இன்னும் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கல. பட் கூடிய சீக்கிரம் அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு கிராஃபிக்ஸோட வித் பிளாக் போர்டு இன்க்ளூடட் ஓட வீடியோ நிச்சயம் போடுவேன். லெக்சர் வாட் இஸ் டாப்லர் எஃபெக்ட்? டாப்லர் எஃபெக்ட்னா என்ன சொல்லுது? ஐடியா இருக்கா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The frequency depends on relative motions between two objects. That's known as Doppler effect. And இன்னொரு ஐடியா, இந்த டாப்லர் எஃபெக்ட் வந்து லைட்டுக்கும் பயன்படுத்தலாம் அண்ட் சவுண்டுக்கும் பயன்படுத்தலாம். ஸோ இன்னைக்கு டாப்லர் எஃபெக்ட்ல வந்து சவுண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். டாப்லர் எஃபெக்ட்ல வந்து நிறையா டாபிக்ஸ் இருக்குது. இன்னைக்கு ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அது என்னன்னா அப்சர்வர் மூவிங் டுவர்ட்ஸ் தி ஸ்டேஷனரி சோர்ஸ். ஓகே, இதை பற்றி இன்னைக்கு கற்றுப்போம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஸ்டேஷனரி சோர்ஸ் யாரை வச்சுக்கலாம்? ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. மூவிங் ஆப்ஜெக்ட் யாரு? ஒரு பொண்ணு. ஸ்கூட்டியில் அவனை நோக்கி வரா. ஸ்டேஷனரி சோர்ஸ் வந்து சவுண்ட் எமிட் பண்ணும். ஓகேவா? இவன் வந்து ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கான் சோல்ஜர்ஸ். எப்படியோ அவன் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லணுன்ட்டு. சரி, அவன் நேரில் போய் சொல்கிறதுக்கும் ரொம்ப பதட்டப்படுறான். அதனால அவன் ஸ்கூட்டியில் போகும்போது ஐ லவ் யூன்னு கத்திடணும்னு ஆசைப்பட்றான். ஸோ இவன் வந்து ஸ்டேஷனரியாக நிற்கிறான். அந்த பொண்ணு வந்து கிராஸ் இவனை நோக்கி ஒரு சர்டைன் வெலாசிட்டியில் வரான். இவன் சொல்கிறான் ஐ லவ் யூ மை டியர்னு சொல்கிறான். இந்த இடத்துல வந்து அவன் சொல்கிற குரல் வந்து அவனுக்கு வந்து கரெக்டாக தான் கேட்கும். பட் அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி கேட்கணும்? ஐடியா இருக்கா? ஐ லவ் யூ டியர் அப்படின்னு ஒரு கீச்சு குரலாக கேட்கும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்ரீக்வன்சி எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்போமா சோல்ஜர்ஸ்? இதுக்கும் இமேஜினேஷன் வேணும் சோல்ஜர்ஸ். ப்ராக்டிக்கல் மைண்டட் இமேஜினேஷன். புரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸ்? இவன் கிராஃபிக்ஸ் கொடுக்க முடியாதனால இமேஜினேஷனில் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். புரியுது? பட் இமேஜினேஷன் இஸ் வெரி பவர்ஃபுல் சோல்ஜர்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இமேஜின் பண்ணுங்க, ஒரு சோர்ஸ் வந்து சவுண்ட் எமிட் ஆனது. அந்த பையனை எமிட் பண்ணுறோம். பட் அந்த பையனை நம்ம இந்த இடத்துல இருந்து தூக்கிடலாம். சோர்ஸ் வந்து சவுண்ட் எமிட் ஆனது. சர்க்கிள். அந்த சவுண்ட் வந்து வெளியே வரும்போது சர்க்கிளாக வரும். சரி, உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். இந்த மாதிரி வெளியே வரும். இவன் தான் சோர்ஸ். சர்க்கிள்ஸாக வந்து வேவ் ஸ்ட்ரக்சர்ஸில் அவுட் சைடில் வந்து சவுண்ட் வந்து வரும். ஓகேவா? இப்போ வந்து அப்சர்வ் வந்து அப்ரோச் ஆகுறாங்க. அதாவது அந்த கேல் வந்து ஸ்டேஷனரி சோர்ஸை நோக்கி அப்ரோச் ஆக இந்த வந்து இந்த சர்க்கிள் டென்சிட்டி வந்து அதிகமாகும். ஓகே, அதிகமாகறப்ப அதாவது அந்த அப்சர்வர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். ஸ்டேஷனரியாக இருக்கவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரீக்வன்சி நார்மலாக தான் இருக்கும். எமிட் பண்ணுற ஃப்ரீக்வன்சி வந்து நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அப்சர்வருக்கு தான் அது அதிகமாக கேட்கும் when he approach that stationary source. அந்த ஈக்குவேஷன் எப்படி அந்த அப்சர்வர் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கேட்பாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஈக்குவேஷனோட டெரிவேஷன் வந்து போர்டில் பார்ப்போம். So just நம்ம நோட்ல பார்த்த ஈக்குவேஷன் தான் இது. F0 is equal to Fs whole open bracket V0 plus V divided by V and close bracket. நம்ம வந்து இதை வந்து மேலோட்டமா பார்க்க போறோம். இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி டெரைவ் ஆயிருக்குன்னு சும்மா மேலோட்டமா தான் பார்க்க போறோம். ஓகே, so just ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம F is equal to 1/t ன்னு நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. பட் இந்த இடத்துல F is equal to V by lambdaன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம வெலாசிட்டி இந்த இடத்துல உள்ளார எடுத்துட்டு வரும். அதனால தான் V by lambda. இது வந்து வெலாசிட்டி, இது வந்து lambda wavelength. And lambda wavelength வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? V வந்து velocity into time taken. This is wavelength and time is this take. அதாவது இந்த கிரஸ்டுக்கும் இந்த கிரஸ்டுக்கும் இடப்பட்ட எவ்வளோ டைம் எடுத்திருக்கு, இந்த கிரஸ்ட்லேருந்து இந்த கிரஸ்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு தான் இந்த T சொல்லுது. ஓகே, ஸோ திஸ்
and we going to apply this in this. சரி, நீங்க இந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் பண்ண போறது என்ன? frequency heard by the observer. So f naught is equal to v plus v naught. இந்த இடத்துல ரெண்டு வெலாசிட்டி எடுத்திருக்கோம். ஒன்னு வந்து வெலாசிட்டி ஆஃப் தி வேவ் அண்ட் இன்னொன்னு வந்து வெலாசிட்டி ஆஃப் த அப்சர்வர். இந்த இடத்துல பிளஸ் வரும். ஏன்னா ரெண்டும் ஒரு ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் நோக்கி அந்த அப்சர்வர் அப்ரோச் தான் வர்றாரு, விலகிலாம் போகல. அதனால இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள் இண்டிகேட் ஆகும், பிளஸ் சிம்பிள் வரும். அண்ட் டிவைடட் பை லாம்டா, தட்ஸ் ஒன் இஸ் bt. we find it and take it t as common, 1 by t as common, and take it outside. We know 1 by t is equal to frequency. This is wave frequency. So that means source frequency. Finally, we got the value. We got the equation of this. Thanks for this. I hope you all enjoy this lecture, and please learn the physics with love and fun. Thank you, soldiers.